ஹாய் ஹாய். மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்க தான் உங்க லுங்கி பேபி. அ ரொம்ப நாளா ஆச்சு. நெறைய பேர் இப்போ ரீசென்ட்டா கேட்டிருந்தாங்க. இதுதான் உங்க சேனலா? ஒரிஜினல் சேனலா? அப்படின்ட்டு. இதுதான் எங்களோட ஒரிஜினல் சேனலு. என்னன்னா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோஸ்லாம் போட்டு அப்படின்னு கேட்டாங்க. சரியா வியூஸ் போகல. இப்ப தான் கொஞ்சம் மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு எங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நம்ம இப்ப எதுக்காக இந்த வீடியோனா, நேத்து வந்து ஏர் ஷோ. ஞாயித்துக்கிழமை அது என்ன ஏர் ஷோ. ஏர் ஷோ. ஃப்ளைட் ஏர் ஷோ மெரினா பீச்ல போட்டிருந்தாங்க. அங்க நாங்களும் போயிருந்தோம். ஸோ அங்க நடந்த ஒரு சில இன்சிடென்ட்ட சொல்லலாமே அப்படின்ட்டு தான் வந்தோம். ஆக்சுவலா இவர் வந்து வேண்டாம், கூட்டமா இருக்கும், ஆமா நெறைய நான் டிராஃபிக் சொல்லிட்டேன். ஜாம் இருக்கும் சொன்னாரு. பட் நான் வந்து சரி பசங்களுக்கு லாஸ்ட் டே லீவு, இதுக்கப்புறம் அது நடக்கவும் நடக்காது அந்த ஏர் ஷோ இது. ஸோ போய் பார்க்கலாம் அப்படி எக்ஸைட்மெண்ட்டா இருப்பாங்க பசங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க ஆல்ரெடி வீட்லயே ஒரு 2 டேஸ் பிராக்டிஸ் அப்பயே வெளிய அந்த போய் இங்க போய் பார்த்தாங்க. போம்போதே இங்க பசங்க பார்த்துடுச்சிங்களா, சொல்ல ஆரம்பிச்சுச்சுங்க. "அப்பா கூட்டு போப்பா" அப்படின்ட்டு பெரிய பாப்பா அடம். சரி போலாமே அப்படின்ட்டு எனக்கு தெரியும். மேக்ஸிமம் கூட்டம் வரும்னு தெரியும். ஆனா இவ்ளோ கூட்டம் வரும்னு எதிர்பார்க்கவே இல்ல. செம்ம கூட்டம் மக்களே! நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா ஆட்டோ ஓட்டுறேன். சென்னையில. இந்த அளவு கூட்டத்த நான் பார்த்ததே கிடையாது. அவ்ளோ கூட்டம். நம்ம வீடு வடபழனிலேருந்து போக ஆரம்பிச்சோம். கிட்டத்தட்ட கோடம்பாக்கம் பிரிட்ஜ் இறங்குனோனே டிராஃபிக். இந்த சைடுல போயிட்டு டி நகர் தாண்டி ஜிஎன் செட்டி ரோடு பிரிட்ஜ் இறங்குனோனே டிராஃபிக். அந்த டிராஃபிக்க தாண்டி போய் வண்டிய நிறுத்துறதுக்கு இடம் இல்ல. சுத்தி, சுத்தி, சுத்தி மக்கள் வந்துன்னுருக்காங்க. மொத்தம் 15,00,000 பேர். அதுல நாங்க எங்க ஃபேமிலி ஒரு 4 ஆமா, பேர் நாங்களும் இருந்தோம். ஒரு 4 பேரு. ஆமா, நிறுத்திட்டு ஆட்டோவ நிறுத்திட்டு எப்படி பார்த்தாலும் ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் நடந்திருப்போம். ஆமா. எங்க நிறுத்தணும்னா, நம்ம ராயப்பேட்டை பேக் சைடுல வண்டிய நிறுத்திட்டு, அங்கருந்து நடந்தே போனோம். போம்போதே செம்ம கூட்டம் மக்களே! நம்மளுக்கு தெரியும். நம்ம கொஞ்சம் ஆட்டோலாம் ஓட்டுறோம். ஸோ, மெரினா எப்படி இருக்கும்னு தெரியும். அந்த டைம்ல கடை வைக்க மாட்டாங்க. நாங்க முன்னாடி என்ன பண்ணிட்டோம், ஒரு 2 வாட்டர் பாட்டில் நல்லா கூலிங்கா வாங்கி வச்சுட்டு, ஒரு 4 கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் வாங்கி பேக்ல வச்சுட்டு, கடகடன்னு போயிட்டோம். ஆனா செம்ம கூட்டம். அந்த நடக்கும்போதே அந்த தண்ணி காலி, அந்த ஆமா. ஜூஸ் காலி, எல்லாமே காலி. அவ்வளோ கூட்டம். சரியான கூட்டம் மக்களே! ஆனா நல்லா இருந்தது. ஏர் ஷோ பார்க்கறதுக்கு நல்லா ஸோ இருந்தது. நாங்க லைவ் போட்டிருந்தோம். நெறைய பேர் வர முடியாம கஷ்டப்பட்டனால லைவ்ல பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க லைவும் போட்டிருந்தோம். நம்ம சேனல்லயும் அது இருக்குது. எங்க பின்னாடி எத்தன பேர் கும்பல் வந்துட்டு இருந்தாங்கன்றதும் நாங்க வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். நம்ம அவ்ளோ கூட்டத்துல போய் பார்த்து கஷ்டப்பட்டு பார்த்துட்டு வந்தோம்னு சொல்லலாம். நீங்க நினைக்கலாம், "அவ்ளோ கஷ்டப்படுறோம்னு தெரியுதுல்ல, எதுக்கு போறீங்க?" அப்படின்ட்டு. வேற ஒண்ணும் ஒரு மக்களே, ஆசை தான். இங்கேருந்து நம்ம மேல போற ஃப்ளைட்ட பார்த்து பார்த்து பழக்கம். இதுவரைக்கும் ஃப்ளைட்ல போனதுலாம் கிடையாது. சரி அதையாவது போய் பசங்களுக்கு காமிக்கலாமே அப்படின்ற ஒரு இதுல தான் நாங்க சின்ன கஷ்டப்பட்டேன். வயசுல பார்த்ததில்ல. ஸோ ஆமா. எங்க சின்ன பசங்க நாங்களும் பார்க்கணும் பார்த்ததில்ல. இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி போனோம். நம்ம பட் பசங்க ஆசைப்படுறாங்களேன்னு கூட்டு போய் அவ்வளோ தூரம் காட்டுறோம். கஷ்டப்பட்டது. எனக்கு தெரிஞ்சு நேத்து ஞாயித்துக்கிழமை போன எல்லா மக்களோட மைண்ட் வீட்லருந்து கிளம்பும்போது அந்த டிராஃபிக்ல எப்போடா எப்போடா அந்த மெரினா பீச்சுக்கு போவோம் அப்படின்னு இருந்திருக்கும். ஆனா அங்க போய் ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு எப்போடா திருப்பி வீட்டுக்கு போவோம்னு ஏன்டா ஆரம்பிச்சிடும். போனோம்னு இருக்கும் ஃபர்ஸ்ட். பயங்கர கஷ்டம். அவ்ளோ ஜனங்க. திருப்பி அது முடிச்சு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. பார்க்கறதுக்கு கண் குளிர இருந்தது. எல்லாமே நாங்க பார்த்ததே கிடையாதா. ஸோ நேர்ல கிட்டக்க பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ரிட்டர்ன் வரும்போது தான் பயங்கர கூட்டம். லைவ்ல போட்டிருக்கும்போதே பார்த்துருப்பீங்க. அதுவும் இல்லாம அ ஒரே டைம்ல கூட்டம் எல்லாம் அந்த ஒரு ரோட்ல போம்போது ரொம்ப கஷ்டமாயிருந்துச்சா, அ நாங்க நாங்க வரும்போதே பாப்பாவ தூக்கி வச்சுட்டுருக்கேன். கையில பாப்பாவ புடிச்சுட்டுருக்கேன். சுத்தமா நகர முடியல. அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி வந்தோம். நாங்க வரும்போதே பக்கத்துல ஒருத்தர் மயக்கம் அடிச்சு கீழ விழுந்துட்டாரு. அவர தூக்கி ஓரமா உட்கார வச்சு தண்ணியெல்லாம் தெளிச்சு குடுத்துட்டு, அப்புறம் அங்கருந்து கொஞ்சம் தூரம் நடந்து திருப்பி அந்த 3 கிலோமீட்டர் நடந்து வந்து ஆட்டோவ ஆட்டோவ பார்த்த உடனே ஏதோ தெய்வத்த பார்த்த மாரியே ஒரு ஃபீலிங். சாமி அப்படின்ட்டு. இல்ல இதுல என்னன்னா அங்கங்க ஜாம் ஆனதுல எல்லா தெருவுலயும் வண்டி நிக்குது. எல்லாமே பார்க்கிங் மாரி நிறுத்திட்டாங்க தெருவுல. நார்மல் தெருவுல பார்க்கிங் மாரி நிறுத்திட்டாங்க. எங்க ஆட்டோ அதுல எங்க நிறுத்தணும்ன்றதே எங்களுக்கு தெரியல. அதாவது நம்ம போனோம். வந்துட்டோம். டைம் இப்போ ஒரு 11:30 ஆயிடுச்சு. போயிட்டு பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு ஆட்டோ நிறுத்தி கடகடன்னு லாக் பண்ணிட்டு போயிட்டேன். திருப்பி வரும்போது எங்க நிறுத்தணும்னு தெரியல எந்த ஆட்டோவ. இடத்துல நிறுத்தணும்னு தெரியல. சந்து சந்தா போய் தேடினுக்கிறேன். அப்புறம் கேட்டு கேட்டு, "அண்ணே அந்த இடத்துல செவுரு இருக்குமேண்ணே, அது பக்கத்துல நிறுத்துறேண்ணே, என் செல்லத்த காணோண்ணே, எங்கண்ணே?" அப்படின்னு கேட்டு கண்டுபிடிச்சு, அப்படி அந்த அந்த ஆட்டோவ பார்த்த உடனே தான் உயிரே வந்ததுங்க. அந்த ஆட்டோல ஏறி உக்காந்தது, அப்பா சாமி அப்படின்னு இருந்துச்சு. ஆனா செம்ம கூட்டம் மக்களே. ம். யாருமே நேர்ல பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்ணவே ஆமா. பண்ணாதீங்க.
நேர்ல வரலையேன்னு சந்தோஷப்படுங்க. அழகா சன் டிவி எல்லா நியூஸ் சேனல்லயும் வரும். லைவ்ல நல்லா க்ளோஸ் அப்ல காமிச்சிருப்பாங்க. இவர் சொன்னாரு, நாங்க தான் கேட்காம அடம் புடிச்சு நான் கூட்டிட்டு அப்பயே போனோம். சொன்னேன் போவானான்ட்டு. கேட்கவே இல்ல. எனக்கு தெரியல. நான் ஒரு 2 கிலோ இளைச்சிருப்பேன். நடந்து போயிட்டு வந்ததுல வேர்வை ஊத்து 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 ஊத்துன்னு ஊத்துது. அந்த அளவுக்கு. ஆனா கரெக்டா வெயில், செம்ம வெயிலான டைம். வெயில் காலையெல்லாம் கொஞ்சம் சில்லுன்னு தான் இருந்துச்சு பாப்பா. காலையெல்லாம் கொஞ்சம் கிளைமேட் நல்லா தான் இருந்தது. அது என்னமோ அங்க போன நேரம் அந்த மாரி ஆயிடுச்சு. நம்மளுக்கே அந்த வெயில் அப்படி இருக்குதுன்னா, மேல ஓட்டிட்டு இருக்காங்களா, அவங்கலாம் என்ன நிலைமையில வந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஜாலியா இருக்கும். மேல இருந்து கீழ கூட்டத்த பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு எங்களுக்கு என்னதான் பேட்டரி டவுன் ஆனாலும் பசங்க நல்லா எனர்ஜெட்டிக்கா இருந்தாங்க. அங்க பாரு ஃபைட் ஆமா. குட்டி ரொம்ப என்ஜாய் அந்த பண்ணாங்க. ஒரு கத்துறாங்க, சந்தோஷத்துக்காக மட்டும் தான் மக்களே போனோமே. வேற கத்துறாங்க. எதுவுமே இல்ல. லைட்ஸ் வந்தது, ஃபயர் வந்தது, புகை வந்ததுன்னுலாம் சொன்னாங்க. என்ன பாரு பாரும்மா பாரும்மான்னாங்க. ஸோ அந்த ஒரு சந்தோஷத்துக்கோசம் சரி ஒரு நாள் கஷ்டப்படுறது தப்பு இல்லன்னு தான் நாங்க கிளம்பி போனோம். ஆமா. ஒரே ஒரு ஆனா கஷ்டம் தான். ஏன்னா கொஞ்சம் நெறைய அரேஞ்ச்மென்ட் பண்ணியிருக்கலாம். மக்கள் வருவாங்க. இவ்ளோ மக்கள் வருவாங்க. ஏன்னா நம்ம சென்னைய பத்தி சொல்லவே தேவையில்ல. எப்ப என்ன நடக்கும். இவ்ளோ மக்கள் வருவாங்க. ஸோ அதுக்கேத்த மாரி ஏதாவது கொஞ்சம் அரேஞ்ச்மென்ட்லாம் பண்ணியிருந்தா அடிக்கிற வெயில்ல ஐஸ் நல்லது. வாட்டர் கேட்டனா எந்த கடையில ஐஸ் வாட்டர் இல்ல. கடையில தண்ணியே தண்ணி இல்லன்ட்டாங்க. நார்மல் தண்ணி தான் இருக்கு. ஜூஸ் கேட்டாலும் பாதி இல்ல. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்டா எப்படா வீடு வந்து சேரலாம்னு இருந்துச்சு. அதுதான் சொன்னனே. இங்கேருந்து போம்போது டிராஃபிக்ல நடுவுல போய் மாட்டிக்கிட்டோம். ஆக்சுவலா வீட்டுக்கும் இங்க திரும்ப இருந்து முடியாது. போகும்போது டிராஃபிக்ல எங்களுக்கு டயர்ட் ஆயிடுச்சு. பசங்க டயர்ட் ஆயிட்டாங்க. எல்லாருக்குமே நானும் டயர்ட் எவ்ளோ ஆயிட்டோம். ஜனம் மக்களே. இத தாண்டி நம்ம போயிடுவோமா, பாத்துருவோமான்ற மாதிரி எல்லா பக்கமும் ஜாம். கிட்டத்தட்ட ஒரு மெரினா பீச்சுக்கு முன்னாடியே ஒரு 8 கிலோமீட்டருக்குள்ள டிராஃபிக் மக்களே. ப்ராமிஸா நான் பார்த்ததே கிடையாது. இந்த அளவு டிராஃபிக் பார்த்ததே கிடையாது. அந்த டிராஃபிக் நடுவுல போய் மாட்டிக்கிட்டு வீட்டுக்கும் வர முடியாம, சரி எப்படியாவது போய் பார்த்துடலாம் அப்படின்ற எண்ணத்துல தான் மக்கள் போக ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க போய் பார்த்துட்டு அதான் நான் சொன்னேனே 1/2 அன் ஹவர்ல எப்படா சாமி வீட்டுக்கு போவோம். நம்ம வண்டியில வந்தோம்னா எப்படா வண்டிய பார்ப்போம் அப்படின்ற மாரி நிலைமை ஆயிடுச்சு. இதுக்கப்புறம்லாம் சப்போஸ் இதே மாரி திருப்பி இன்னொரு தடவ நடந்ததுன்னா, நாங்க கண்டிப்பா நாங்க போமாட்டோம் மக்களே. ஆமா. மக்கள் எப்படின்னு தெரியல. நான் சத்தியமா கூட்டின்னு போமாட்டேன். டிவிலயே உட்காந்து பாருங்க. ஃப்ளைட்டு தானே பாருங்க அப்படின்னு சொல்லிடுவேன். செம்ம கஷ்டம் மக்களே. ஸோ நாங்க அனுபவிச்சது இதுதான். ஆமா. நாங்க நியூஸும் பார்த்தோம். ஒரு 5 பேர் ஆமா. இறந்துட்டதாகவும், ஒரு 5 பேர் நெறைய இறந்துட்டாங்க. பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு நினைச்சேன். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ரொம்ப எங்களுக்கு. கஷ்டமா இருந்துச்சு. நம்ம ஒரு எக்ஸைட்மென்ட் கோசம் போனோம். நம்ம ஊர்ல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அதாவது கொஞ்சம் இந்த என்ட்ரன்ஸ் அந்த இது பேர் என்ன? அந்த மெட்ரோ ஆண்டே அந்த ஓரமா நின்னுட்டோம். இல்ல இந்த கம்பிகள் மெயின் ரோடு வழியாவே நாங்க போயிட்டோம். நம்மளுக்கு கொஞ்சம் சுதாரிச்சுட்டு தான் போனோம். இங்க ஏன்னா நின்னுட்டோம். ஆனா அந்த மணல்ல நின்னவங்கலாம் ரொம்ப நம்மளுக்கு மாட்டிட்டாங்க. தெரியும்ல சிட்டிக்குள்ள எப்படி இருக்கும். அந்த டைம்ல எப்படி இருக்கும்ன்ட்டு. ஸோ அதனால தண்ணி பாட்டிலும், கொஞ்சம் கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டிலும் வாங்கிட்டு போக தப்பிச்சோம் மக்களே. இல்லன்னா அவ்வளோதான். அடிச்ச வெயிலு சுளீர்ன்னு அடிக்குது மேல. ஏகப்பட்ட பேர் குடம் எடுத்துன்னு வந்தாங்க. ஆனா நெறைய பேர் குடம் எடுத்துன்னு வரல. கை குழந்தைய வச்சுலாம் உட்காந்துருந்தாங்க. அந்த 5 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு கேட்டதும் எங்களுக்கே ஷாக். என்னடா நம்மளும் தானே அந்த கூட்டத்துல ஒரு ஆளா இருந்தோமே அப்படின்னு வந்துட்டோம். வருத்தமா இருக்கு அவங்க இறந்தது. அவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் பேர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்னு சொன்னாங்க. அவங்கலாம் சீக்கிரமா குணமாகி வரணும். நெக்ஸ்ட் டைம் இந்த மாரி பண்ணீங்கன்னா, கொஞ்சம் ஏதாவது நெறையா கொஞ்சம் அந்த தண்ணி பாட்டில், தண்ணி கொஞ்சம் அந்த ஆமா. நம்ம ஜூஸு நார்மலா ஒரு கூட்டத்துல இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து கூடையிலே வச்சு எடுத்துட்டு வருவாங்க. வாட்டர் பாட்டில், வாட்டர் பாட்டில், வாட்டர் பாட்டில் அந்த மாரி கூட யாருமே வரல. கடையே இல்ல. யாருமே வரல. ஒரு ஒரு வாட்டர் பாட்டில் விப்பாங்க, சமோசா விப்பாங்க. யாருமே வரல. ஸோ மக்கள் எடுத்துட்டு போனத எவ்வளோ தூரம் வச்சுப்பாங்க. இன்னொன்னு ஒரு சின்ன வேண்டுகோளு. வச்சீங்கன்னா, ஒரு 3 மணி, 4 மணிலேருந்து ஒரு 6 மணி அந்த மாரி 3 வையுங்க. to 5 வச்சிருக்கலாம் அவங்க. ஏன் 11 to 11 1 டிசைட் மணிலேருந்து பண்ணாங்கன்னு தெரியல. 2 மணி வரைக்கும் வெயில் அடி கிழிக்கிடுச்சு. அந்த வெயில்ல மக்கள் தாங்கல. ஸோ இன்னொரு டைம் வச்சீங்கன்னா, தயவு செஞ்சு அந்த மாரி வைங்க. இன்ஷால்லா நாங்க வரமாட்டோம். வரவங்களுக்கு நீங்க சூப்பரா இருக்கும். அவ்வளோதான் மக்களே. ஓகே மக்களே. பாய். ஏதோ நாங்க நன்றி. போயிட்டு வந்தது கொஞ்சம் நாங்க அனுபவிச்ச சில எக்ஸ்பீரியன்ஸ உங்ககிட்ட ஷேர் ஆமா. நாங்க பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் டைம் தான் பண்ணோம். அனுபவிச்சோம். ஆ இது பாருங்க லுங்கி பேபி 24 அஃபிஷியல் நம்மளோட சேனல் தான். ஒரிஜினல் சேனல் தான். ப்ளீஸ் உங்களோட சப்போர்ட்ட குடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணுங்க. மறக்காம மறக்காம அந்த அந்த பெல் ஐகான அமுக்கிடுங்க. எல்லாருக்கும் பாய். தேங்க் யூ. எங்களால முடிஞ்ச அளவு வீடியோ எ சின்ன சின்ன கன்டென்ட்டா கூட எடுத்து போடுறோம். எப்போதுமே உங்கள் அன்பில் நாங்க. நன்றி. பாய்.